ஓரங்கட்டப்பட்டாரா விஜயின் வலது கை? ஜான் ஆரோக்கியசாமி ஏன் அந்த விருந்தில் இல்லை? ஆதவ் அர்ஜுனா செக். தமிழக அரசியலில் ஒரு புதிய சக்தியாக உருவெடுத்துள்ளது நடிகர் விஜயின் தாவேக. இப்போதுதான் முதல் தேர்தலை சந்திக்கப் போகிறார்கள். ஆனால் தேர்தல் களத்தை எதிர்கொள்வதற்கு முன்பாகவே உட்கட்சி பூசல்களையும் அதிகார போட்டிகளையும் சந்திக்க தொடங்கியுள்ளது. அப்படித்தான் ஜான் ஆரோக்கியசாமி பற்றின செய்தி ஒன்று இணையத்தில் பரபரத்து வருகிறது. தாவேக கட்சியின் தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் ஆரம்பத்திலிருந்தே முக்கிய பங்காற்றி கொண்டிருப்பவர் ஜான் ஆரோக்கியசாமி. ஆனால் தாவேகவில் சமீபத்தில் இணைந்தவர் ஆதவ் அர்ஜுனா. இவர்கள் இருவருக்கும் தான் பனிப்போர் முட்டி மோதி கொண்டிருந்தது. இப்போது பகிரங்கமாகவே தெரிய தொடங்கியுள்ளது. இது அக்கட்சியின் தொண்டர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கட்சியின் ஆரம்ப காலத்தில் இருந்தே விஜய்க்கு அரசியல் ரீதியான ஆலோசனைகளையும் தேர்தல் வியூகங்களையும் வழங்கி வந்தவர் ஜான் ஆரோக்கியசாமி. ஒரு கட்சியின் அறிக்கை முதல் நிர்வாகிகளின் பேட்டி வரை அனைத்தும் தனது திட்டமிடலின் கீழ் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற பிடிவாதமான கொள்கையை கொண்டவரும் கூட. ஆனால் ஆதவ் அர்ஜுனாவின் வருகையானது இந்த அதிகார மையத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்போது விஜயின் நம்பிக்கைக்குரிய ஒருவராக ஆதவ் அர்ஜுனா உருவெடுத்துள்ள நிலையில் ஜான் ஆரோக்கியசாமி ஓரங்கட்டப்படுவதாக உணர்கிறாராம். இதுவே அவர் தற்போதைய கட்சி பணிகளில் இருந்து மெல்ல விலகி நிற்பதற்கு காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. தேர்தல் பணிகளுக்காக தொடங்கப்பட்ட வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அலுவலகத்தில் ஜான் ஆரோக்கியசாமியின் குழுவினரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது விஜயின் விருப்பமாக இருந்தது. ஆனால் அங்கு நிலவிய சூழல் மற்றும் அதிகார பகிர்வில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக ஜானின் குழுவினர் ஒட்டுமொத்தமாக அந்த அலுவலகத்திலிருந்து வெளியேறியுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இது நிர்வாக ரீதியாக பெரிய பிளவை ஏற்படுத்த ஆரம்பித்துள்ளது. அது மட்டுமல்ல, கட்சியின் 3ஆம் ஆண்டு விழாவின் போது ஆதவ் அர்ஜுனா அளித்த பிரம்மாண்ட விருந்தில் கட்சியின் முக்கிய புள்ளிகள் அனைவரும் கலந்து கொண்ட நிலையில் ஜான் ஆரோக்கியசாமி மட்டும் அந்த நிகழ்வை தவிர்த்தது விரிசல் எந்த அளவிற்கு பெரியதாக இருக்கிறது என்பதற்கு உதாரணமாகவும் திகழ்கிறது. இதனிடையே ஆதவ் அர்ஜுனாவின் தன்னிச்சையான செயல்பாடுகளும் மேடை பேச்சுகளும் விஜய்க்கு ரொம்பவே பிடித்து போய்விட்டதாம். இதுவும் ஜானுக்கு பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. தனது கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு அதிகார மையத்தை ஜான் விரும்புவதில்லையாம். இதெல்லாம் உட்கட்சி பூசல்கள் என்றாலும் தேர்தல் நெருங்கும் சூழலில் இப்படியான சலசலப்புகள் கட்சியின் வெற்றியை கண்டிப்பாக பாதிக்கக்கூடும் என்ற கவலைகளும் தாவேக தொண்டர்களுக்குள் எழுந்துள்ளன. தற்போது நிலவும் சூழலை பார்க்கும்போது ஜான் ஆரோக்கியசாமி விரைவில் தமிழக வெற்றிக் கழக முகாமிலிருந்து முழுமையாக விலகுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் என்று அரசியல் நோக்கர்கள் கணிக்கிறார்கள். அப்படி விலகினால் விஜயின் முடிவு என்னவாக இருக்கும் என்று தெரியவில்லை. விஜயின் இந்த அரசியல் நகர்வுகள் மற்றும் நிர்வாக மாற்றங்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.